ஹை ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரிவேண்ட்ரம் ட்ரிப்பு போகிறோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிவேண்ட்ரமில் வந்து பத்மநாத சாமி கோயிலுக்கு வந்து ட்ரிப்பு போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ நம்ம எப்படி கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ட்ரிவேண்ட்ரமுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. ஸோ அதனால் பஸ்ஸில் போகிறோம். ஸோ நீங்கள் யாராச்சும் பெங்களூரில் இருந்தோ இல்லை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோ நம்ம வந்து அந்த பத்மநாத சாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ வந்து பாருங்கள். ஸோ எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணணும், எவ்வளோ ஸ்பேர் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் லைவ் அப்டேட் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஷர்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து பேண்ட்டு இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வேஷ்டி வித்தவுட் ஷர்ட்டு தான் போகணும். ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து சேரீ மட்டும்தான் கட்டிட்டு போகணும். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் 1 பணக்கார கோயில் வந்து பத்மநாத சாமி கோயில்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதனுடைய கதையெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய தெரியும். நாம் வந்து அந்த கோயிலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய ஆர்வமாக இருந்திருக்கு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரிவேண்ட்ரம் போனேன். பட் ஆனால் அப்போ வந்து எனக்கு ஒர்க்காகவே இருந்தது. ஸோ அதனால் பார்க்க முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சாமி தரிசனம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த சுவாமி தரிசனம் கிடைக்கிறதுக்கெல்லாம் நிறைய லக் ஃபேக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு நம்ம போயிட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளானு. ஸோ இப்போ நான் கிளம்புறேன். பெங்களூர்லேருந்து இந்த டைம் கிளம்பிட்டு நம்ம எப்படி எவ்வளோ நேரத்துக்கு போயிட்டு ட்ரிவேண்ட்ரம் ரீச் ஆகிறோம். ஸோ நம்ம ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம ரூம்லேருந்து எவ்வளோ நேரத்துக்கு கோயிலுக்கு போகிறோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வரதுலாம் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அப்படியே வாங்க வீடியோவில் ட்ராவல் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போட்டவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பஸ்ஸு பிடிக்க வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் வந்து ட்ராவல் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து 6:30க்கு பஸ்ஸு. ஸோ நம்ம இப்போ ஒரு 6:10 ஆகிட்டுருக்கு. சீக்கிரமாக போயிட்டு பஸ்ஸை பிடிக்கணும். ஸோ வாங்க பஸ்ஸை பிடிச்சிட்டு அப்புறம் பஸ்ஸில் வந்து விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏதோ புது பஸ் போல் போர்டிங் பாயிண்ட் எங்கேன்னு தெரியாமல் நம்மளை வந்து ரொம்ப சுற்று விட்டாங்க. ஸோ ஒரு வழியாக டிரைவர் கால் பண்ணி கேட்டு போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ 2-3 வருஷமாக பெங்களூரில் இருந்து நமக்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது. புதுசாக வந்து பெங்களூரில் சர்வே பண்ணுறவங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் எப்படியும் வந்து போர்டிங் பாயிண்ட்டை தேடி வந்துட்டேன். இருந்தாலும் அக்யூரேட் இல்லை. டிரைவருக்கு கால் பண்ணி கேட்டபோது அவங்க சொன்ன இடத்துக்கு தான் வந்துகிட்ருக்கேன். ஐயப்பன் சாமி டெம்பிளுக்கு வாப்பா அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து ஐயப்பன் சாமி டெம்பிளை தேடி போயிட்டுருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஐயப்பன் சாமி டெம்பிள் கிட்டே போனதுனால எனக்கு தெரியும். புது ஆளுங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த புது பஸ்ஸுங்களை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலே இந்த தலைவலி தான். போர்டிங் பாயிண்ட் அவனுக்கும் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, நம்மளும் எங்கே வரணும்னு சொல்ல மாட்டான். நாம் எவ்வளோ நேரத்துக்கு இங்கே தேடுறது? எப்பா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட சுற்றி போங்க. ஐயப்பன் சுவாமி டெம்பிள் கிட்ட வாப்பா அப்படின்னா. ஸோ நமக்கே இவ்வளோ திணறுதுன்னா புதுசு வரவங்க அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறது ஐயப்பன் சுவாமி டெம்பிள். ஒரு வழியாக ஐயப்பன் தான் நம்மளை காப்பாற்றணும் போல். அவன் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ பெங்களூரில் வந்து நீங்கள் யாராச்சும் போர்டிங் பாயிண்ட் எங்கேயும் தேடி கண்டுபிடிக்கணும்னா ஐயப்பன் சுவாமி டெம்பிள். ஸோ எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். லைட் செட்டிங்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஐயப்பன் சுவாமி டெம்பிள். நம்ம அவன் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். பஸ்ஸு வரானா இல்லையான்னு பார்க்கலாம். பெங்களூர்லேருந்து யாராச்சும் நீங்கள் பஸ் புக் பண்ணணும்னா தயவு செஞ்சு புது பஸ்ஸை புக் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு பிராண்டடான பஸ்ஸை புக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு லாஸ்ட் டைமில் ட்ரெயின் கிடைக்காததுனால தான் நான் பஸ்ஸை புக் பண்ணேன். ஸோ
அவன் வந்து கரெக்டாக நம்மளை கொண்டு போய் தவ சேர்த்துருவோன்னு பார்த்தா நம்மளை வந்து போர்டிங் பாயிண்ட்டே ரொம்ப நேரம் அலைய விட்டான். ஸோ நான் வந்து 6:30க்கு பஸ் ஏறணும். 6:30க்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் பஸ் வரல. நாம் ஒரு 6 o'clock வந்துட்டோம். 6 o'clock பஸ்ஸில் கொடுத்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்தா அங்கே பஸ்ஸு வராதுன்ட்டாங்க. அப்போ வரைக்கும் அவன் கால் அட்டன் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் லொக்கேஷனுக்கு போனால் அது ஒரு இடத்துக்கு போய் காமிக்குது. ஸோ கிட்டத்தட்ட பஸ் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் லைவ் ட்ராக்கிங் கொடுத்தாங்க. ஆனால் அதுவும் தப்பு. அப்புறம் டிரைவருக்கு கால் பண்ணி கேட்டால் அவன் ஒரு லொக்கேஷனுக்கு வர சொல்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி கடைசியில் ஐயப்பன் சுவாமி கோயில்கிட்ட வர சொல்லிட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஐயப்பன் சுவாமி டெம்பிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பஸ்ஸுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்கோம். எப்பயுமே கொஞ்சம் பிராண்டடான பேர் சொல்கிற பஸ்ஸை புக் பண்ணுங்க கைஸ், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இப்போ நெக் டு நெக் டைமிங் எல்லாம் வந்து நம்ம வந்துட்டோம்னா பெங்களூரில் வந்து பஸ்ஸை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாயிடும். ஸோ நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம், பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன. கைஸ் ஒரு 2 மணி நேரம் டிலேக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்து பஸ்ஸு கிடச்சிட்டான். தயவு செஞ்சு இந்த பஸ்ஸை வந்து புக் பண்ணாதீங்க. நான் கால் பண்ணி கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். இங்கே வந்து ஏறி டிரைவரை திட்டி தான் விட்டேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிலேனா பரவாயில்ல, 2 மணி நேரம் டிலேனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6:30க்கு எடுக்கிற வந்துட்டு 7:30 8:30க்கு எடுக்கிறான். ஸோ எவ்வளோ நேரத்துக்கு போயிட்டு நம்மளை தவ சேர்த்துறான் அப்படின்னு தெரில. பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸை பார்க்கணுமா? இன்டீரியர் ஸோ நமக்கு வந்து பஸ்ஸு ஏசி பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் விண்டோ சீட்டு தான் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டு, மொபைல் ஹோல்டர், ஏசி, அப்புறம் 2 பேருக்கு தனித்தனி சீட்டு. ஸோ சிங்கிள் சீட்டு வந்து எனக்கு கிடைக்கல, நான் லாஸ்ட் டைம் புக் பண்ணதுனால. அதனால் வந்து டபுள் சீட், நம்ம விண்டோ சீட்டு கிடைச்சாலே ஹாப்பி தான். ஸோ இந்த நைட் ஜேர்னி எல்லாம் பீஸ்ஃபுல்லாக ஒரு தூக்கத்தை போட்டு நாளைக்கு மார்னிங் ட்ரிவாண்ட்ரமில் வந்து பார்க்கலாம். பாய் கைஸ். பெங்களூர்லேருந்து அவன் ஒசூர் வரதுக்கே கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் பண்ணிட்டான். ஸோ நம்ம வந்த பஸ்ஸை நம்ம காமிக்கவே இல்லை. அந்த விஇஇன்ட்டு பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த பஸ் வந்து கரெக்டாக ஒசூரில் வந்து நிப்பாட்டிட்டான். சரவணா பவன் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துட்டு அந்த சரவணா பவன் ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து வண்டி நின்றுட்டு இருந்தது. ஸோ நான் நினச்சேன் ஆல்ரெடியே லேட்டு, இவன் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் விட்றான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒசூர் டு நெக்ஸ்ட்டு வந்து எந்த வழியாக போகணுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் வழியாக. ஸோ நைட் ஜேர்னி அழகாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பஸ்ஸு போயிட்டுருக்கு. வீடியோவில் வந்து அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த லைட்னிங்கில் வந்துச்சுன்னா தெரியும். ஸோ பார்த்தா உங்களுக்கு வீடியோ வந்து வேகமாக போயிட்டுருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு நல்ல நிம்மதியாக தூக்கம் போட்ட அப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் அவங்க. அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் பக்கம் வந்து ஒரு டீ கடையில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அங்கேயும் வாஷ்ரூம் போயிட்டு வந்து டீயை குடிச்சிட்டு மறுபடியும் அடுத்த ஜேர்னி. ஸோ நம்மளுக்கு என்ன தான் டென்ஷனாக இருந்தாலும் அந்த நைட் ஜேர்னி ஏசியில் ட்ராவல் பண்ணும்போது தூக்கம் நல்லா வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் சூப்பர்னு நினைக்கலாம். இப்போ அப்புறம் நம்மளை வந்து 8:30க்கு அவன் வந்து ட்ராப் பண்ணணும். ஆனால் எழுந்து பார்த்தா 6:30. ஸோ அந்த டைம்லேயே வந்து திண்டுக்கல் சைடு தான் போயிட்டுருந்தான். ஸோ அப்படி பார்த்தா எப்படின்னு ட்ரிவாண்ட்ரம் போக 10 மணி ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த திண்டுக்கல் சைடில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய பெரிய பெரிய மலைகள், காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே க்ரீனிஷாக. ஸோ அதை வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த ட்ராவல்லாம் சூப்பராக தான் இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு டைமிங் ரொம்ப ஷார்ட்டேஜ் இருக்கே, அவன் சீக்கிரம் கொண்டு போய் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒன்று அவன் வந்தவன் சீக்கிரமாக வந்துருக்கணும். இன்கேஸ் லேட்டாக வந்துட்டாங்களா வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த டைமிங்க்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருக்கணும். எந்த நேரத்துக்கு டைம் எடுத்தனோ அதே மாதிரி மாட்டு வண்டி மாதிரி கொண்டு போயிட்டு நம்மளை கரெக்டாக 2 மணி நேரம் லேட்டாக தவு சேர்த்துற மாதிரி தான் வண்டியை ஓட்டிகிட்டு போனோம். எனிவே பட் அந்த ட்ராவல் சூப்பர். ஆனால் உள்ளே வெயிட் பண்ணுறது தான் கஷ்டம். கேரளாவில் எப்போயுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ நம்ம கேரளா பார்டருக்குள்ளே போனோடனே எல்லார் பேக்குமே வந்து போலீஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து கேரளா கவர்மெண்ட் செம்ம சூப்பர். ஸோ நான் நினச்ச மாதிரி ஒரு 10 மணிக்கு ட்ரிவாண்ட்ரம் வந்து நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல். ஸோ இதில் வந்து 2 ஜங்ஷன் இருக்குது, கொச்சிவெள்ளி ஒன்று, ட்ரிவாண்ட்ரம் ஒன்று. ஸோ நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரம் தான் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல். ஸோ இதனுடைய ஆர்சிஎஸ் ரொம்ப பயங்கரமாக சூப்பராக இருக்கும், பாம் வெல்கம் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளுடைய ட்ராப்பிங் பாயிண்ட்டே வந்து இந்த ட்ரிவாண்ட்ரம் ஆப்போசிட் தான், தம்பானூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துலையுமே பஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட்லேயே இருக்கிறது கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட், ட்ரிவாண்ட்ரம் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இது பக்கமே இருக்குது. ஸோ நம்மளும் வந்து கரெக்டாக அந்த ட்ரிவாண்ட்ரம் ஆப்போசிட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பஸ்ஸை பாருங்கள்,
ஸோ பஸ்ஸெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அது உள்ளே இருக்கிற டைமிங் பஞ்சுவாலிட்டி தான் சரியில்லை. ஸோ இந்த பஸ்ஸை நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. இந்த பஸ்ஸுக்கு நம்மளுடைய ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 அவுட் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியாக நம்ம வந்து திருவனந்தபுரம் வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்து ஒரு 2 மணி நேரம் லேட்டு. ஸோ அதனால் நம்ம பிளான் பண்ணபடி ஒர்க் போயிட்டு வந்து பத்மநாத சாமி கோயிலுக்கு போக முடியுமா என்னன்னு தெரில. தயவு செஞ்சு பெங்களூர்லேருந்து வரவங்க அந்த பஸ்ஸை யாரும் புக் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 2 மணி நேரம் ஷார்ட்டேஜ். ஸோ பார்க்கலாம், நம்ம போய் ரூம் எடுத்துகிட்டு ஒர்க் போயிட்டு வந்துட்டு பத்மநாத சாமி கோயிலுக்கு போக முடியாதா என்னன்னு தெரில. கண்டிப்பாக இந்த டிசிஷனால் நம்ம ரொம்பவே டிசப்பாயிண்டட். வில் சி, பார்க்கலாம் என்ன நடக்குது. கைஸ், நம்ம ஓரளவுதான்றதுனால ஒரு சின்ன ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ இந்த ரூமுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900. ஸோ நீங்கள் வந்து கேரளா சைட்லாம் வந்தீங்கன்னா வந்து கம்மி ப்ரைஸுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ சின்ன ரூமாக இருந்தாலுமே 900 ருபீஸ் ப்ரைஸ் கம்பல்சரி இருக்கும். ஸோ டபுள் பெட் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஹேண்ட் வாஷர், ஆஸ் யூஷுவல் வாஷ்ரூம். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. நம்ம ஒரு 1200 1300 அந்த மாதிரி பே பண்ணோன்னா நல்ல ரூம் கிடைக்கும். ஸோ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு 900 950க்கு இந்த ரூம் கிடச்சிருக்கு. ஸோ சீக்கிரமாக நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவோம். ஹாய் கைஸ், ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒர்க் பிளேஸுக்கு போகிற அவுட்ஃபிட்டு. ஸோ பிளாக் ஷர்ட்டு, க்ரே பேண்ட்டு போட்டு வரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஒர்க்கு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து பத்மநாத சாமி கோயிலுக்கு போக முடியுமா என்னன்னு தெரில. ஸோ நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்லேயே. ஸோ இந்த ஏரியா பேர் வந்து தம்பானூர்னு சொல்லுவாங்க. அதாவது திருவனந்தபுரத்துக்கு நீங்கள் மெயின் ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா தம்பானூர். ஸோ இங்கேருந்து நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம், இங்கேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். எல்லாமே பை வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான். ஸோ லோக்கல் பஸ்ஸுமே வந்து பக்கமே கிடைக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து போயிட்டு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி தான் நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு வர போகிறோம். ஸோ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு எவ்வளோ நேரத்துக்கு ரூமுக்கு வரமோ திரும்ப நம்ம ரூமுக்கு வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். பாய். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ கேரளாவில் எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா மசால் தோசை அண்டு ஆனியன் ரோஸ்ட்டு பிடிக்கும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு போய் ஆனியன் ரோஸ்ட்டு சாப்பிட்டு தான் கிளம்ப போகிறேன். ஸோ அதையும் நம்ம வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். பாய் கைஸ், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்து என்ன கடன் கூட தெரில. ஸோ ரொம்ப பசியாக இருக்கிறதுனால என்ன கடனே தெரிய முடியல வந்துட்டேன். பட் ஆனால் பெரிய ஹோட்டல் தான் இது. ஸோ நான் என்ன ஆர்டர் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் ரோஸ்ட்டு, ஒரு வடை சொல்லியிருக்கேன். வரும் பாருங்கள். அண்டு கேரளாவில் எப்பயுமே வந்து சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சுடு தண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனியன் ரோஸ்ட்டு ப்ளஸ் வடை வந்துடுச்சு. கைஸ், நாம் சாப்பிட்ட ஹோட்டல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா நிவாஸ். இது வந்து ட்ரிவெண்ட்ரம் சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கைஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. ஒரு ஆனியன் ரோஸ்ட்டு, ஒரு வடை. ஸோ டேஸ்ட் வந்து செம்ம. 2 வகையான சட்னி, ஒரு சாம்பார். ஸோ சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஆனியன் ரோஸ்டோடைய ப்ரைஸை கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிருவீங்க. ஒரு தோசை ஒரு ஆனியன் ரோஸ்டோடைய ப்ரைஸ் வந்து 114 ரூபாங்க. நான் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். ஒரு மெதுவோட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33 ரூபா. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து 155 ருபீஸ் பில்லு. ஸோ நீங்கள் ட்ரிவேண்ட்ரம் சைடெல்லாம் வந்தீங்கன்னா பைசாலாம் எக்கச்சக்கமாக செலவாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. ரூம் ஸ்டேவாக இருக்கட்டும், இல்லை மற்ற எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், ஃபுட்டெல்லாம் பிச்சுக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நீங்கள் நல்ல செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து vlog கண்டினியூ பண்ணணும். பாய். ஹாய் கைஸ், நம்ம ஒரு வழியாக வந்து நம்ம வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து பிளாக் ஷர்ட் வந்து அங்கே அலௌடு இல்லை. ஸோ ஆக்சுவலாக அங்கே ஷர்ட்டு டிஷர்ட்டு எதுவுமே அலௌடு இல்லை. நம்ம வந்து வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும். ஸோ எப்படியோ நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக கடவுள் புண்ணியத்தில் வேலையை முடிச்சுட்டு பத்மநாத சாமியை பார்க்க வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. ஸோ அங்கே தர்ஷன் டைமிங் வந்து 4:30. நம்ம அங்கே போயிட்டு vlog எடுக்க ஒரு 1 hour தேவைப்படும். அப்புறம் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஒரு 1 hour தேவைப்படும்.
ஸோ டைமிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக போயிட்டு அங்கே சூப்பராக vlog எடுத்துகிட்டு ஒரு ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய கனவு வந்து நிறைவேற போகுது. ஸோ நம்ம பத்மநாத சாமி கோயிலில் போயிட்டு மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும், நடந்து கூட போகலாம். பட் ஆனால் நம்மளுக்கு டைமிங் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து ஆட்டோவில் போகிறோம். வாங்க டைரெக்டாக பத்மநாத சாமி கோயிலில் போயிட்டு மீட் பண்ணலாம். பஸ்ஸில் தான், ட்ரெயின் கிடைக்கல. ஸோ பஸ்ஸில் தான் போயிட்டு போகணும். அங்கேருந்து கிடைக்கும். அங்கே வேலை இருக்குல்ல? இல்லைண்ணா அவ்வளோதான், இப்போ வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ தரிசனம் பார்த்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு பஸ் ஏற வேண்டியது தான். பெங்களூர் போகிறீங்க? அதான் கேட்டேன். ஆமாம், பெங்களூர் பஸ் இங்கேருந்தே இருக்குது, டைரெக்ட் வண்டி. சொந்த ஊருங்க? என் ஊர் தமிழ்நாடு, தருமபுரி. ஆமாம், வேலை செய்கிறது பெங்களூரில். இல்லை தருமபுரி வந்து சேலம் பக்கம் போயிடுது. ஏன்னா இவ்வளோ தொலைவு வந்துட்டு போடுறது, பஸ் பேருக்கே அது 3500 ஆகுது. நம்ம எங்கேருந்து கையிலேருந்து போடுறது? அங்கே போகுதுக்கா? எல்லாமே கம்பெனி. 3500 ஆகுது. சம்பளம் மாதம் சம்பளம் வரைக்கும். ஏதோ ஒன்று டெவலப் ஆகிட்டு போக வேண்டியது. எல்லாம் போயிட்டு தானே போயிட்டா? ஆமாம், எல்லாமே போயிட்டு. பெங்களூரில் என்னென்னா வாடகையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், சிங்கிள் பெட்ரூம்க்கே 7500 8000 ரூபாய். சிங்கிள் பெட்ரூம்? ஆமாம். ஆமாம், ஃபேமிலி அங்கே இருக்கும். ஆமாம். ஆயிடுச்சுதா? இல்லைண்ணா, இல்லை. அம்மா அப்பா எல்லாம் தெரியும்? ஆமாம், அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்கும். வேலை எங்கே இருந்தாலும் வேற எங்கே தூரம் வந்தால் நீங்கள் இல்லை தமிழ் மலையாளம் கல்யாணம் தெரியும். ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி எடுத்து போனால் போயிடலாம். ஓகே. இல்லை ஃபஸ்ட் டைம் வரேண்ணே. ஹை ஸ்குவாட், இப்போ ஒரு வழியாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்மநாத சுவாமி டெம்பிள் வந்துட்டோம். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷத்து கனவுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எந்த கோயிலுக்கு போனாலுமே வந்து பத்மநாத சாமி கோயில் வந்து மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு கனவு வந்து நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சதே வந்து இந்த ட்ரெஸ் கோடிங்கெல்லாம் நீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னல் வைஸாக. ஸோ பசங்களுக்கு வந்து வேஷ்டி மட்டும்தான் அலவுடு, ஷர்ட் போட்டுன்னு போகக்கூடாது. ஸோ நான் இதெல்லாம் வந்து இங்கே வேஷ்டி வாங்கிட்டு எல்லாமே மாற்றணும். பொண்ணுங்களுக்கு வந்து சேரீ, ஆஃப் சேரீ, அதேமாரி மாடர்ன் ட்ரெஸ்ஸு அலோடே இல்லை. நம்ம வேறு ஏதாச்சும் சுடிதார் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டோன்னா அவங்களும் வந்து வேஷ்டி கட்டிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோயில் பத்மநாத சாமி கோயில். ஒரு வழியாக நான் வந்து பார்க்க வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். இங்கே வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் அதிகமாக இருக்கும், அண்ட் மிலிட்ரி ப்ரொடெக்ஷனும் அதிகமாக இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மிஸ்ட்ரி இதை பற்றி நான் நிறையா கதை உங்களுக்கு தெரியும். தெரியலனா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பத்மநாத சாமியை பார்க்க வந்துடுறது வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு நினைக்கலாம். ஸோ இந்த டைம் நான் விடவே கூடாதுன்னு நினச்சேன். ஸோ சாமியாக நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த கோயிலுக்கு நாங்கள் ஏப்ரல்லையோ மேலேயோ நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரப்போகிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கும்னு தெரியாது. பட் ஆனால் கல்யாணம் ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் விசிட் பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுனால நிறைய பக்தர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஸோ சாமி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தரிசனம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4:30க்கு. ஸோ இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:30. ஸோ நாமளும் வந்து ட்ரெஸ் கோடிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. ஏன்னா தரிசனம் முடிச்சுட்டு நம்மளுக்கு 7 மணிக்கு பஸ்ஸு. ஸோ நம்ம வந்து அதையும் பார்க்கணும். ஸோ பத்மநாத சாமி கோயிலை போய் பார்த்துட்டு வந்துட்டு இல்லை நான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் கோடிங்கோடு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து கிளாஸ் ரூம் இருக்குது. இப்போ நம்ம வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு இங்கே ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இப்படி போனால் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வேஷ்டியோடு போகணுன்னாலுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் உள்ளே போகணும். ஸோ பிஃபோர் வந்து இந்த ட்ரெஸ் இந்த காஸ்டியூமில் இருக்கேன். ஸோ ஆஃப்டர் வந்து எந்த காஸ்டியூமில் இருக்குன்னு பாருங்கள்.
இதுதான் வந்து பத்மநாத சாமி கோயிலுடைய ஈஸ்ட் என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்கு வந்து 4 என்ட்ரன்ஸ் இருக்குது, ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் இருக்கிற இடத்தான் வந்து ஈஸ்ட்டோடைய என்ட்ரன்ஸு. ஸோ திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக பத்மநாத சாமி கோயில் என்ட்ரன்ஸுக்கே வந்து பஸ் இருக்குது. ஸோ கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இங்கே பஸ் இருக்குது, ஆட்டோவும் இருக்குது. ஸோ ஆட்டோலேருந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பக்கம்தான். ஸோ நம்ம அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பத்மநாத சாமி கோவிலுடைய கோபுரம் எல்லாம். ஸோ நீங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஜூஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி லோக்கல் ஷாப்ஸ் எல்லாமே வந்து இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே அலோட் இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போயிட்டே இருந்தோன்னா அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து எல்லா கடைங்களுமே இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து A to Z என்ன வேணுனாலும் அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோன்னா முன்னாடி வந்து ஒரு பெரிய பேரிகார்ட் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக போயிட்டே இருந்தோன்னா இங்கே வந்து ஒரு பேரிகேட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்களுக்கு வண்டியெல்லாம் அலௌட் இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து ஆட்டோவும் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேரிகேட்டுக்கு உள்ளே போயிட்டாலே வந்து கோயில் என்ட்ரன்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம எந்த ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்லிப்பர் வேணால் உள்ளே போட்டு போகலாம், பட் ஆனால் உள்ளேயும் போயிட்டு ஒரு சைடில் தான் விட்டு போகணும். ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தோன்னா அந்த கோயிலுடைய பெரிய கோபுரம். ஸோ இங்கே வந்து மிகப்பெரிய குளம் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஒரு நல்ல வியூன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளத்திலிருந்து அந்த கோபுரத்தை பார்க்க அந்த வியூ செம்ம சூப்பராக இருக்கும். அந்த குளத்துலலாம் பெரிய பெரிய மீன் இருந்தது. ஸோ அப்படியே அந்த மீன்லாம் பாருங்களேன். நான் வந்து மீன் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் இவ்வளோ பெருசு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்ட்டு. ஸோ ஓவரால் வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து அந்த வியூவை பார்க்கவும், அந்த மீன், அந்த குளம், அந்த கோபுரம், அந்த ஓவரால் அந்த வியூவை பார்க்க செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களாம் போனீங்கன்னா இங்கேருந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நான் வந்து சோலோவாக போனதுனால அந்தளவுக்கு என்னால் ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த டைம்லாம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க அப்படின்றதுனால என்ட்ரன்ஸில் வந்து ஐயப்பன் சாமி இருக்கும். நிறைய ஐயப்பன் பக்தர்களும் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த 4:30 தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போன டைம் வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால வந்து நிறைய கூட்டம் இருந்தது. ஸோ சீக்கிரமாக போயிட்டு தர்ஷன் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மாகவே இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்ட் கேட்டுடைய வந்து ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து இந்த மாதிரி 4 கேட்டுக்குமே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹாய் கைஸ், ஏடா இந்த கெட்டப்பில் இருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ நம்ம வேஷ்டி வாங்கி கட்டிட்டோம். வேஷ்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ். ஸோ கோயிலுக்குள்ளே வந்து இப்படி தான் நம்ம போகணும். இங்கெல்லாம் வந்து ஷர்ட்டோ இல்லை டிஷர்ட்டோ பேண்ட்டோ இது எதுவுமே அலௌடு இல்லை. ஸோ நம்ம வேஷ்டி கட்ட தெரியாமல் கட்டிட்டு இப்போ உள்ளே போக ரெடியாக இருக்கும். ஸோ எங்கேயாச்சும் உரின்னு விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேர் போட்டு கட்டியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி வேஷ்டி சட்டையில் கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். அண்டு பொண்ணுங்களை வந்து சேரீயில் பார்க்குறதும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம போயிட்டு ஜாலியாக தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய். நீங்கள் வீட்டிலேருந்து வேட்டி கொண்டு வரலைனாலும் பரவாயில்ல, இங்கே வாங்கிக்கலாம். 100, 120, 150 அந்த ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அண்ட் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுது. 4:30க்கு வந்து தரிசனம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற நாளெல்லாம் வந்து ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வந்து தரிசனம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஐயப்பன் கோயில் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால நிறைய ஐயப்பன் பக்தர்கள் இருக்காங்க. ஸோ மோர் தென் 1 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோக்காரனும் பயன்படுத்திட்டாங்க நம்மளை, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 4:30க்கு உள்ளே போயிட்டு 5:30க்கு இல்லாட்டி 6 o'clock வெளியே வந்தால் கூட நம்ம வேகமாக ரூமுக்கு போயிட்டு 7 o'clock பஸ் ஏறிடலாம். ஸோ எல்லாமே பிளான் படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்த தரிசனம் படி நம்ம போய் பார்த்துட்டு வந்து நல்லபடியாக பஸ் ஏறணும். ஸோ நான் போய் உள்ள சாமியை பார்த்துட்டு வந்துட்டு நான் எப்படி இருந்தது அப்படின்றதையும் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தரிசனம் பார்த்துட்டு வந்து உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.
கைஸ். ஸோ சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 4 o'clock உள்ளே போனோம். ஸோ இப்போ வந்து 4:50 ஆகுது. ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்து சாமி தரிசனத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ உள்ள சாமியை வந்து எந்த ஆங்கிளில் படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிகேசவ பெருமாள் தான். ஸோ ஒரு 5 தலை நாகத்தில் வந்து சவுத்து டு நார்த் ஜம்முன்னு படுத்துட்டு இருப்பார். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆங்கிளில் இருப்பார். ஸோ சாமியை வந்து நம்ம சரியாக அவங்க பார்க்க விடல. இப்போ வந்து ஐயப்பன் கோயில் சீசன் அப்படின்றதுனால ஸோ நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து நான் இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி 7 மணிக்கு போய் பஸ் பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு 1 ஹவரில் வந்து தரிசனம் பார்த்துட்டு வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய கூட்டம் வந்துட்டுருக்கு கைஸ். ஸோ நீங்கள் வந்து சாமியை வந்து நிம்மதியாக தரிசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இல்லாமல் ஒரு நார்மல் டேஸில் வந்தால் பொறுமையாக சாமியை வந்து தரிசிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்துட்டு வந்ததில் வந்து எனக்கு செம்ம ஹாப்பி. உள்ள அந்த கோபுரத்தெல்லாம் செதுக்கின விதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற எல்லா கோபுரமும் சரி எல்லா சிலைகளுமே சரி பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இது உள்ளேயும் அப்படி தான் இருக்குது, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, மூலஸ்தானத்தில் வந்து சாமி இருப்பார். ஸோ அதை சுற்றி வந்து மணல் கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐதீகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ நான் சாமியை பார்த்துட்டு வந்து பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு இன்னும் 1 ஹவருக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ தாராளமாக போயிட்டு நான் பஸ்ஸை பிடிச்சிடலாம். ஸோ பத்மநாத சாமியை பார்க்காதவங்க, இது வரைக்கும் யாரும் பார்க்காதவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு வாங்க. உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப டவுட் இருக்கும், திருப்பதியோட வந்து பணக்கார கோயிலா எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பதியில் வந்து உண்டிகை காணிக்கை அவ்வளோ செலுத்துவாங்க, வருஷம் ஃபுல்லாக பக்தர்கள் இருப்பாங்க. ஸோ இதுக்கும் என்ன ரீசனுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்கள் வந்து எப்பயுமே உண்டிகை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து திருப்பதி பணக்கார சாமி அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் 10 ரூபா 100 ரூபா உண்டிகை போகிறதே வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அப்படி இருந்து ஏன் நம்பர் 1 பணக்கார கோயில்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு அடியில் வந்து $20 மில்லியன் மேலே அந்த நகை மதிப்பு இருக்கும். அப்படின்னா இந்தியன் மணியில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா எத்தனாயிரம் கோடி மதிப்புள்ள நகைன்ட்டு கால்குலேட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இது இந்தியாவிலேயே வந்து நம்பர் 1 பணக்கார கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாமி தரிசனத்தை வந்து பார்த்ததில் வந்து நான் பயங்கர ஹாப்பி. இது வரைக்கும் நீங்கள் வந்து தரிசனம் பார்க்காதவங்க லைஃப்பில் ஒரு முறையாச்சும் பத்மநாத சாமியை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க, அவ்வளோ நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் என் மனசில் இருக்கிற குறையெல்லாம் சாமிகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ மிகப்பெரிய பணக்கார சாமி தானே, நம்மளுக்கு இருக்கிற பண கஷ்டத்தையெல்லாம் தீர்த்துருவாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ உள்ளே வந்து ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க, ஒரு 250 ml $13. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிரசாதத்தையும் வாங்கிட்டு போங்க. அதுவில் வந்து பஞ்சாமிர்தம் இருக்கும். ஸோ ஓவரால் வந்து நான் பத்மநாத சாமியை பார்த்துட்டு வந்ததில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் பாருங்கள். பாய்.